Hi friends, welcome to Kovai Arusuvai Samayal. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பெரிய நெல்லிக்காயில் அயன் கண்டென்ட் நிறையா இருக்குங்க. 3 பெரிய நெல்லிக்காயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் புதினா இலை எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு நெல்லிக்காய்க்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி வடிகட்டி வச்சு வடிச்சிருங்க. நான் இன்றைக்கி 3 நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க, அதனால் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டினதுக்கப்புறம் கடைசியாக இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா அழுத்தி விட்டுட்டிங்கன்னா அந்த நெல்லிக்காயில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் வந்துடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, அருமையான நெல்லிக்காய் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நெல்லிக்காவை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. நெல்லிக்காய் சட்னி, நெல்லிக்காய் சாதம், நெல்லிக்காய் ஊறுகாய், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிங்கனாலும் நெல்லிக்காயினுடைய சத்து முழுமையாக உங்களுக்கு மாறாமல் அப்படியே கிடைக்குங்க. நெல்லிக்காய் கூட கருப்பட்டி ஆட் பண்ணி நீங்கள் ஜூஸ் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் கூட ஒரு 1/2 லெமன் ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு சேர்த்தும் நீங்கள் ஜூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் இப்போ சொன்ன மாதிரியே நீங்கள் ஜூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணிங்கனாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காயில் மினரல்ஸ், விட்டமின் சி நிறையா இருக்குங்க. நெல்லிக்காவை டெய்லியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புல ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுங்க. பிளட் கவுண்ட் கம்மியாக இருக்கிறவங்களாம் டெய்லி நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க டெய்லி நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளட் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுங்க. நெல்லிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. பிளட் லெவல் இன்க்ரீஸ் ஆக நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குங்க. அதனால் கண்டிப்பாக நெல்லிக்காய் ஜூஸை வாரம் 2 முறையாவது எடுத்துக்கோங்க. இந்த ஹெல்த்தியான நெல்லிக்காய் ஜூஸை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆயிரும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.